இல்லாத ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். இதுதான் சைனாவோட பவுன்சிங் பெட். பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது பேக் பெயினை குறைக்க பயன்படுற பெட்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பெட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறப்பவே கப்பிள்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பெட்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணியிருந்திருக்காங்க. இதில் ஒரு பில்டின் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஜம்பிங் மோஷன் உருவாக்குறாங்க. பட் இது மார்க்கெட்டில் போனி ஆகாததுக்கு காரணமே ஃபன்ன்றதை தாண்டி ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேஷனே தேவையில்லை. அண்ட் இதை சொல்யூஷனாக வச்சா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. மேபி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்க்கு வேணால் எப்ஸ்டீன் ஐலாண்டில் பயன்பட்டுருக்கலாம். அடுத்து நாம பார்க்க போகிற நவீன கருவி ஹட்ஸ்லர் பனானா ஸ்லைசர். இது எதுக்குன்னா வாழைப்பழத்தை கஷ்டப்பட்டு கடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கருவிக்கு கீழே வச்சு ஒரு நசுக்குனா பழம் அப்படியே பீஸா வந்து ஈவனா விழுந்துருமாம். அதுக்கப்புறமா சாப்பிட்றதான். நம்ம ஊர்ல இதை வித்திருந்தா கடையடிச்சு உடைச்சிருப்பாங்க. ஒரு பழத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஊரே சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பழமே வேண்டாம்னா உங்களை விட்டுருமா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூஸிரோன்னு சொல்ல போற இந்த மிஷின் தான். இது என்னப்பா ஜூஸ் போடுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதோட வேலையே போட்ட ஜூஸை பேக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பேக்கெட் ஜூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஜூஸை பேக்கெட்ல இருந்து பிரிக்கி வெளியே எடுக்கிறதுக்கு பயன்படுற இந்த நவீன மிஷின் தான் 54,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஜூஸிரோ. ஆனால் என்ன ஒன்று, அந்த ஜூஸ் பேக்கெட்டை நீங்களே கையில் பிடிச்சி நசுக்கினாலே அந்த ஜூஸ் வெளியே வந்துடும். என்ன மாதிரியான ஒரு சிந்தனை பாருங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டிமேட்னு சொல்லப்படுற இந்த மிஷின் தாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப பெஸ்ட் மிஷின். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மிஷினோட வேலை என்னென்னா, நீங்கள் சட்டையில் பட்டன்லாம் போட்டு இந்த மிஷினில் விட்டிங்கன்னா இது அந்த துணியை மடித்து கொடுக்கும். இவங்களே இன்னொன்று சொல்லியிருக்காங்க, துணி ஒழுங்காக மடித்து வெளியே வரலன்னா திரும்ப அந்த துணியை அப்படியே உள்ளே போடுறதான். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், படி தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு என்று குத்தவும். மாங்கு இப்படித்தான் சுலபமா கொள்றது. புரியுதா?